10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 11.3 la third sum parunga. Suppose the amount of milk solid daily at a milk booth is distributed with a minimum of 200 liters and a maximum of 600 liters with the probability density function. Okay, திரும்ப பாருங்க. சப்போஸ் த அமௌண்ட் ஆஃப் மில்க் சாலிட் டெய்லி அப்படிங்கிறாங்க. சரியா, டெய்லி அட் ஏ மில்க் பூத். மில்க் பூத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க வித் ஏ மினிமம் எவ்வளோ அப்படின்னா 200 லிட்டர்ஸில் இருந்து மேக்ஸிமம் 600 லிட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மில்க் பூத்தில் மில்க் என்ன செய்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ லிட்டர்ஸ் உனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, 200ல் இருந்து மினிமம் 200 மேக்ஸிமம் 600. அப்போ 200ல் இருந்து 600 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட், ஒரு அமௌண்ட்டு அமௌண்ட் என்னன்னு சொல்லலை, பட் அமௌண்ட்டுக்கு மில்கோட அமௌண்ட் என்னன்னு சொல்லலை அவங்க. ஓகே, ஆனால் அந்த அமௌண்ட்டு ஒரு லிட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 200 லிட்டர் இருந்து மேக்ஸிமம் 600 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கான ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f(x) அப்படிங்கிறது ஈக்குவல் டு கே கமா கே. எப்போ அப்படின்னா 200 லிட்டரில் இருந்து 600, மினிமம் 200 மேக்ஸிமம் 600 அப்படிங்கிறத அங்கே ஃபங்க்ஷன் டிஃபைன் அவங்களே கொடுத்துட்டாங்க. 200 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600 அப்படிங்கிறப்ப. ஓகே, ஸோ 200ல் இருந்து 600 வரைக்கும் 200 இருக்குது, இங்கே ஈக்குவல் டு வந்திருக்கு. அதேமாதிரி 600 இருக்குது, இங்கே ஈக்குவல் டு வந்திருக்கு. சரியா, 200ல் இருந்து 600 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா f(x)ஓட வேல்யூ கே. அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. f(x)ஓட வேல்யூ கே அப்படின்னு. மற்ற எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 அதர்வைஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனோட வேல்யூ 200ல் இருந்து எக்ஸோட வேல்யூ 200ல் இருந்து 600 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ கே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா அதர்வைஸ் 0 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன உனக்கு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. செகண்ட் என்ன அப்படின்னா த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். தேர்ட் என்ன அப்படின்னா த ப்ராபபிலிட்டி தட் டெய்லி சேல்ஸ் வில் ஃபால் பிட்வீன் 300 லிட்டர்ஸ் அண்ட் 500 லிட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டெய்லி சேல் அதாவது டெய்லியுமே சேல்ஸ் ஆகுது எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 300க்கும் 500க்கும் நடுவில் உங்களுக்கு சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபால் பிட்வீன் அப்படின்னு கொடுத்து 300ல் இருந்து 500. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 300 லிட்டரில் இருந்து 500 லிட்டர்ஸ்க்குள்ளார. ஓகே, அப்போ அதுக்குள்ளார இருக்கிறப்ப ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, த ப்ராபபிலிட்டி தட் டெய்லி சேல்ஸ் வில் ஃபால் பிட்வீன் 300 லிட்டர்ஸ் அண்ட் 500 லிட்டர்ஸ். 300க்கும் 500க்கும் நடுவில் இருக்கிறப்ப அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ரைட், சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் கிவன் ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க கொஷின், வேல்யூ ஆஃப் கே. முன்னாடியே சொல்லிப்போம், இந்த மாதிரி கே கான்ஸ்டன்ட் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிவனில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிக்கிறாங்க அங்கே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கிவனில் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் f(x) அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபார்முலா டக்குன்னு மைண்டுக்கு வரணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சம் கிவன் f(x) அப்படிங்கிறது இஸ் ஏ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். கிவனில் கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷன் f(x) அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் PDF அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, f(x) இஸ் ஏ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகிரல் -∞ இன்ஃபினிட்டி f(x) dx ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, f(x) இஸ் ஏ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இன்டகிரல் -∞ f(x) dx ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ரிசல்ட். சரிங்களா, ரைட். அப்போ இன்டகிரல் பார்த்தீங்கன்னா f(x) இதுதான். இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகே, PDF அப்படின்னா
ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது தெரியும். இதை ஈக்குவல் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இதில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே இன்டர்வல் -∞ +∞ வரைக்கும். பட் இங்கே ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிவனில் பாருங்கள் f(x) எதுலேருந்து எது வரைக்கும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, 200லேருந்து 600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் வேல்யூ கிடைக்குது. என்ன வேல்யூ? கே. மற்ற எல்லாத்துக்குமே என்ன ஆகுது? 0 அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் -∞ +∞ அப்படிங்கிறப்ப 200லேருந்து 600 வரைக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது. மற்ற எல்லாத்துக்குமே என்ன உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஃபங்க்ஷனோட வேல்யூ 0னா இன்டகரல் வேல்யூ 0 ஆகும் இல்லையா? அப்போ மற்றதெல்லாம் விட்டுடுங்க. எது வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகுது, எதுக்குள்ளார மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் 200லேருந்து 600. ஓகே, அப்போ லிமிட் பாருங்கள், இன்டகரல் 200ல் இருந்து 600 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே இன்டர்வல் பாருங்கள், இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார்முலா. -∞ ∞ f(x) dx = 1. இதில் ஃபங்க்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா -∞ +∞. பட் f(x) எதுலேருந்து எது வரைக்கும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, 200ல் இருந்து 600க்குள்ளார மட்டும்தான் ஃபங்க்ஷன் f(x)ஓட வேல்யூ கேன்னு மாதிரி. மற்ற எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 0 போட்டிங்கன்னா 0 × dx என்னாடும் 0. இன்டகரல் பண்ண என்னாடும் எல்லாமே 0 ஆகிடும் இல்லையா? அப்போ விட்டுடுங்க. எது வரைக்கும் தான், அப்போ எது மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்னா 200லேருந்து 600 அந்த லிமிட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இன்டகரல் 200 to 600. அப்போ 200லேருந்து 600ங்கிறப்ப f(x)ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு? k அப்படின்னு கிவனில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ k × dx = 1 அப்படிங்கிறது. ஓகே, இன்டகரல் 200லேருந்து 600 k × dx = 1 அப்படிங்கிறது. கேங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வெளியே கொண்டு வரலாமா? ரைட். அப்போ இன்டகரல் dx மட்டும் கிடைக்குமா? இன்டகரல் dx அப்படிங்கிறது ஓகே, இன்டகரல் dx அதை இன்டகரல் பண்ணால் என்ன கிடைக்கும்? dx இன்டகரல் பண்ணால் x அப்படிங்கிறது கிடைக்கும். கேவை வெளியே கொண்டு வந்துடுறேன், இன்டகரல் dx கிடைக்கும். இன்டகரல் dx அப்படிங்கிறது dx-ஐ இன்டகரல் பண்ணால் என்ன கிடைக்கும்? x. ஓகேவா? கேவை வெளியெடுத்துறோம், இன்டகரல் dx-ஐ இன்டகரல் பண்ணால் x அப்படின்னு கிடைக்கும். லிமிட் அப்ளை பண்ணுறேன். லிமிட் என்ன உங்களுக்கு? அப்பர் லிமிட் 600, லோயர் லிமிட் அப்படிங்கிறது 200. ஈக்குவல் என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறது. சரியா? அப்போ k × x, அப்பர் லிமிட் 600, லோயர் லிமிட் 200 = 1. இப்போ x-க்கு அப்ளை பண்ணலாமா லிமிட்டு? அப்போ k அப்படியே போட்டுக்குங்க. அப்பர் லிமிட் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடுவீங்க. ஓகே, லிமிட் அப்ளை பண்ணுறப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ என்ன கிடைக்கும்? 600 மைனஸ் போட்டு லோயர் லிமிட் என்ன உனக்கு? 200. அப்போ 600 - 200 = 1. அடுத்து 600 - 200 அப்படின்னா வேல்யூ என்ன உனக்கு? 400. அப்போ 400k = 1. அப்போ கேவோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 1/400 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ கேவோட வேல்யூ 1/400 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? கேவோட வேல்யூ 1/400. இப்போ என்ன செய்யற அப்படின்னா கேவோட வேல்யூ 1/400 அப்படின்னு கிவனில் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? f(x) = k, 200 ≤ x ≤ 600. அப்போ மற்ற எல்லாத்துக்குமே 0 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த f(x) = k, கேக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூ, கேவோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 1/400 அப்படின்னு. ஓகே, அப்போ அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ f(x) அப்படிங்கிறது ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 1/400. அப்போ 1/400 லிமிட் என்ன உங்களுக்கு? 200 ≤ x ≤ 600. மற்ற எல்லாத்துக்குமே 0 அதர்வைஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப f(x) என்ன கிடைக்குது அப்படின்னா 1/400. எதுலேருந்து எதுக்குள்ளார? 200 ≤ x ≤ 600. எக்ஸோட வேல்யூ 200லேருந்து 600க்குள்ளார இருக்கிறப்ப ஓகே ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா 1/400 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. மற்ற எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா 0 அப்படிங்கிறது கிடைக்குது. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்தது என்ன அப்படின்னா செகண்ட் கொஸ்டின். செகண்ட் என்ன கேட்குறாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபார்முலா f(x) டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப கேபிட்டல் f(x) போட்டுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப கேபிட்டல் f(x). குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் அதே தான், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாலும் சேம் மீனிங் தான். ஓகே, கேபிட்டல் f(x) அப்படிங்கிறது. கேபிட்டல் f(x) அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன உனக்கு? p(x) ≤ x அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? f(x) = p(x) small x அப்படிங்கிறது ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் -∞ எது வரைக்கும் போடணும் நம்ம அப்படின்னா x அப்படிங்கிறது. ஓகே, -∞ அப் டு எது வரைக்கும்? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா f(x) என்ன சொல்கிறாங்க? p(x) ≤ x. அப்படி பார்த்தீங்கன்னா x-ஐ விட கம்மி. அப்போ x-ஐ விட கம்மினா எது வரைக்கும் வரும்? நெகட்டிவ்ல. x-ஐ விட கம்மிங்கிறப்ப நெகட்டிவ்ல வரும். அப்போ -∞ இருந்து x-ஐ விட கம்மி. அப்போ x-ஐ விட கம்மி. அப்போ -∞ இருந்து x வரைக்கும் போட்டுக்கோ. f(t dt) அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f(x) உரிய ஃபார்முலா. அதான் இங்கே எழுதியிருக்கிறோம். கரெக்டுங்களா?
ரைட். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோல் இன்டர்வலுக்கு நீங்கள் எழுதணும். ஹோல் இன்டர்வல் அப்படின்னா -∞ இருந்து +∞ வரைக்கும். ஓகேவா? ஹோல் இன்டர்வல் மீன்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும்? -∞ இருந்து +∞ வரைக்கும். ஓகே ரைட். அப்போ அந்த -∞ இருந்து +∞ வரைக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். f(x) அப்படிங்கிறது 200 இருந்து 600 அப்படிங்கிறப்ப தான் இந்த k அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. தட் மீன்ஸ் 1/400 அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 200 400 அதுக்குள்ளார தானே உங்களுக்கு. அப்போ நான் செப்பரேட் பண்ணுறேன் இன்டர்வலை எப்படின்னா -∞ அடுத்து ∞. இங்கே பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறாங்க 200 600 அப்படின்னு. ஓகே அப்போ இங்கே இன்டர்வலை பிரிக்கிறேன். -∞ 200 அடுத்தது பார்த்தீங்கன்னா 600 அப்புறம் லாஸ்ட்டாக என்ன வரும் ∞ அப்படின்னு வந்து நிற்கும். ஓகே இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். -∞ இருந்து 200 ஒரு இன்டர்வல், 200 இருந்து 600 ஒரு இன்டர்வல், 600 இருந்து ∞ வரைக்கும் இன்னொரு இன்டர்வல். சரிங்களா? ஓகே இந்த ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹோல் இன்டர்வலுக்கு தான் நீங்கள் எழுதணும். ஹோல் இன்டர்வல் அப்படின்னா -∞ +∞ தான் நீங்கள் எழுதணும். ஓகே அப்போ -∞ இருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் கேபிட்டல் f(x)ஓட வேல்யூ என்ன அப்போ எப்படின்னா இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் எதுலேருந்து எது வரைக்கும் 200 இருந்து 600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் நடுவில் என்ன போட்டுக்கிறேன் -∞ ∞ நடுவில் ஃபர்ஸ்ட் என்ன வரும் 200 வரும். அப்போ நம்பர் சிஸ்டம் படி என்ன வரும் 600 அப்புறம் ∞ அப்படின்னு. அப்போ நான் செப்பரேட் பண்ணுற இன்டர்வல் எப்படி -∞ இருந்து 200 வரைக்கும், அதேமாதிரி 200 இருந்து 600 வரைக்கும், அடுத்த இன்டர்வல் 600 இருந்து ∞ வரைக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இன்டர்வல் பாருங்கள். வேன் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -∞ இந்த 200 இதுக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே வேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 200 200க்கு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருப்போம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது பாருங்கள் என்ன வந்திருக்கு 200 <= வந்திருக்கு. அதேமாதிரி <= 600 அப்படின்னு. அப்போ 200 இருந்து 600 வரைக்கும் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது உங்களுக்கு. ஓகே அப்போ இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப -∞ இருந்து 200க்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக 200 எடுத்துக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 200 இருந்து ஈக்குவல்ட்டு வந்துருச்சா இல்லையா? இங்கே <= இங்கேயும் <= அப்போ 200 இருந்து 600 வரைக்கும் உங்களுக்கு. அப்போ இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் எப்படின்னா -∞ இருந்து 200க்கு முன்னாடி வரைக்கும். 200 கிடையாது 200க்கு முன்னாடி வரைக்கும். அப்போ என்ன வரும் 200க்கு ஓப்பன் ப்ராக்கெட் போடுவோமா? அதான் இங்கே. அப்போ வேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 200 ஓப்பன் ப்ராக்கெட் 200க்கு ஓப்பன் ப்ராக்கெட் 200 கிடையாது 200க்கு முன்னாடி வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 200 இருந்து 600 வரைக்கும். அப்போ ரெண்டுக்குமே என்ன ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் <= வந்திருக்கு. ஈக்குவல் வந்தால் க்ளோசர் ப்ராக்கெட் போடுவோமா? அப்போ வேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த 200 இருந்து 600 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 600க்கு அப்புறம் 600 கிடையாது 600 இருந்து அதுக்கப்புறத்தில் இருந்து அப்படி எது வரைக்கும் ∞ வரைக்கும் அப்படின்னு. ஓகே அப்போ 3 இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். வேன் எக்ஸ் அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு -∞, 200 ஓப்பன் ப்ராக்கெட் 200 கிடையாது 200க்கு முன்னாடி வரைக்கும். அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ராக்கெட்டை கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். வேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 200 ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. வேன் f(x) அப்படிங்கிறது ஓகே f(x)ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த இன்டர்வலில் எக்ஸ் அப்படிங்கிறது -∞ 200க்குள்ளார இந்த இன்டர்வலுக்குள்ளார எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f(x) அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? கேபிட்டல் f(x) ஈக்குவல்ட்டு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? -∞ இருந்து எக்ஸ் f(t) dt அதான ஃபார்முலா சொல்லிக்கிறேன். கேபிட்டல் f(x) ஈக்குவல்ட்டு (-∞ to x f(t) dt அப்படின்னு. ஓகே ரைட். இப்போ இதில் இந்த எக்ஸ் எதுக்குள்ளார இருக்குது -∞ இருந்து 200க்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே இந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாருங்கள் f(t)யோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் பார்க்கலாம். -∞ இருந்து 200க்குள்ளார ஓகே ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் 200 to 600க்குள்ளார மட்டும்தான். மற்ற எல்லாத்துக்குமே அதோட வேல்யூ என்னன்னு சொல்லியாச்சு 0 அப்படின்னு. அப்போ இந்த இன்டர்வலில் -∞ இருந்து 200 இந்த இன்டர்வலில் f(t)க்கான வேல்யூ என்ன உனக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 200 இருந்து 600க்குள்ளார தான் 1/400. மற்ற எல்லாத்துக்குமே என்னன்னு சொல்லிக்கிறீங்க 0 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே அப்போ இந்த இன்டர்வல் நம்ம எடுத்துக்கிறோம். வேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 200 ஓப்பன் ப்ராக்கெட் இந்த இன்டர்வலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் f(t) அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூ 0. ஏன்னா ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகல வேல்யூ 0 0 × dt என்ன ஆகிடும் 0. அப்போ இன்டெகிரல் பண்ணாலும் என்ன கிடைக்கும் 0. அப்போ ஹோல் இந்த f(x) கேபிட்டல் f(x) வேல்யூ என்ன கிடைக்கும் 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே எந்த இன்டர்வலில் -∞ இருந்து 200க்கு முன்னாடி வரைக்கும் அந்த இன்டர்வலில் கேபிட்டல் f(x) டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ என்ன கிடைக்குது 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். அடுத்து என்ன எடுத்துக்கணும்? வேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓகே என்ன இன்டர்வல் உங்களுக்கு 200 இருந்து 600 வரைக்கும். ஓகேவா 200 இருந்து இங்கே பாருங்கள் ஈக்குவல்ட்டு வந்திருக்கு. அதனால் ப்ராக்கெட்டுக்கு தகுந்த
மாதிரி போட்டுக்கோ 200ல் இருந்து 600 வரைக்கும் அப்படின்னு ஓகேங்களா. அப்போ எப்படி போட்டுக்கிற when x belongs to க்ளோஸ்டு ப்ராக்கெட் ரெண்டு பக்கமும் வருது பாருங்கள் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் 200, 600 இதுக்கும் க்ளோஸ்டு ப்ராக்கெட் சரிங்களா. ஏன்னா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 200ல் இருந்து 600 வரைக்கும் அப்போ 200ம் 600ம் எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு. அப்போ க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்கோ க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் 200, 600 அப்படின்னு ஓகே. செகண்ட் இன்டர்வல் எடுத்துக்கலாமா. ரைட் இன்டர்வல் எழுதிக்கிறேன் -∞, 200, 600, இன்ஃபினிட்டி அப்படின்னு. எக்ஸ் எங்கே இருக்குது உனக்கு 200க்கும் 600க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு ஓகே. 200க்கும் 600க்கும் என்ன இருக்குது நடுவில் இருக்குது அப்படின்னு ஓகே. குமுலேட்டிவ் கண்டுபிடிக்கலாமா. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஓகே. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இன்டர்வல் ஸ்பிளிட் பண்ணி என்ன எப்படி எழுதுவேன் -∞ இருந்து இங்கே இன்டர்வலை பாருங்கள் -∞ இருந்து 200 வரைக்கும் ஓகேவா. -∞ இருந்து 200 அடுத்து 200ல் இருந்து அப் டு இங்கே 600ன்னு போட்டாத. ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா -∞ எது வரைக்கும் சொல்லிக்கிறாங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எக்ஸ் எங்கே இருக்கோ அதோட தான். அப்போ எக்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த 200க்கும் 600க்கும் நடுவில் எக்ஸ் இருக்குது பட் எந்த வேல்யூன்னு உனக்கு தெரியாது அந்த இடத்துல சரியா. அப்போ இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப ஓகே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -∞ இருந்து 200 வரைக்கும் அடுத்து 200லேருந்து என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது ஓகே. அப்போ 200லேருந்து எக்ஸ் வரைக்கும் இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஓகே. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -∞ இருந்து 200 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டகரல் 200லேருந்து அப்படி எது வரைக்கும் எக்ஸ் அப்படின்னு. ஏன் இங்கே எக்ஸ் போட்டோம் அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -∞ என்ன வந்திருக்குது எக்ஸ் ஸ்டார்டிங் -∞ எண்டிங் எக்ஸ் ஓகே. அப்படி தானே இருக்கணும். அப்படி பார்க்குறப்ப இங்கே பாருங்கள் -∞ இருந்து 200 அடுத்து 200லேருந்து எக்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அப்போ ஸ்டார்டிங் -∞ எண்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த அதனால தான் இப்படி எழுதிக்கிறேன். ஃபார்முலா இந்த லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்படி எழுதிக்கிறோம். எக்ஸ் எங்கே எடுத்துக்கிறோம் நம்ம 200லேருந்து 600. அப்போ இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் -∞ இருந்து 200 அடுத்து 200லேருந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே. இப்போ -∞ 200 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டகரல் 200 to எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி ஓகே. ரைட் இப்போ இந்த இன்டர்வல் பாருங்கள் -∞ 200 இந்த இன்டர்வலை பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி வேல்யூ என்ன 0 கரெக்டாக. 200 to 600 தானே வேல்யூ கிடச்சிருக்கு மற்ற எல்லாத்துக்குமே 0ன்னு சொல்லிக்கிறாங்களா. அப்போ -∞ 200 வரைக்கும் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 0. அப்போ 0 இன்ட்டு டிடி என்ன ஆகிடும் 0 இன்டகரல் பண்ணாலும் 0. அப்போ இந்த ஃபுல் பார்ட் என்ன ஆகுது உங்களுக்கு 0 ஆகுது. அப்போ 0ன்னு போட்டாச்சு சரிங்களா. ரைட் அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோ 200லேருந்து எக்ஸ் அப்படிங்கிறாங்க ஓகே. 200லேருந்து எக்ஸ் எங்கே இருக்குது 200க்கும் 600க்கும் நடுவில் இருக்கா ரைட். அப்போ 200க்கும் 600க்கும் நடுவில் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ என்ன உங்களுக்கு 1/400 அப்படின்னு ஓகே. 200க்கும் 600க்கும் நடுவில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/400 அப்படின்னு ஓகே. அப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ் இன்டகரல் 200 to எக்ஸ் எஃப் ஆஃப் டி அப்படிங்கிறத மேலே பாருங்கள் என்னென்னு சொல்லிக்கிறோம் 200 to 600 அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனோட வேல்யூ 1/400. அப்போ 1/400 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டிடி ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பார்ட்டில் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகலை 0. அதனால் இது ஃபுல் பார்ட் என்ன ஆகுது உங்களுக்கு 0ன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் இன்டகரல் 200லேருந்து எக்ஸு எஃப் ஆஃப் டி இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 1/400 அடுத்து இங்கே வரக்கூடிய டிடி அப்படிங்கிறது ஓகே. ரைட் அப்போ இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமா. இப்போ இதில் இந்த 1/400 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாமா. அப்போ 1/400 ஓகே. இன்டகரல் டிடி மட்டும் வருமானு பாருங்கள் 1/400ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துடுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும் இன்டகரல் 200லேருந்து எக்ஸ் டிடின்னு மட்டும் கிடைக்குமா. டிடியை இன்டகரல் பண்ணால் என்ன கிடைக்கும் டீன்னு கிடைக்குமா. டிடியை இன்டகரல் பண்ணால் என்ன கிடைக்கும் டி ஓகே. அப்போ 1/400 டிடியை இன்டகரல் பண்ணால் டி லிமிட் என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் எக்ஸ் லோயர் லிமிட்டு 200 அப்படிங்கிறது ஓகே. அப்போ 1/400 லிமிட் அப்ளை பண்ணலாமா. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுவீங்க மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் என்ன எக்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் என்ன உங்களுக்கு 200. அப்போ என்ன கிடைக்கும் 1/400 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 200 அப்படின்னு கிடைக்குதா. ரைட் இப்போ 400 உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 1 இன்ட்டு எக்ஸ்/400 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 200/400 சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 1/2 அப்படின்னு ஓகே. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 200 to 600 அப்படிங்கிறப்ப ஓகே 200லேருந்து 600 அப்படிங்கிறப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னா x/400 மைனஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கிது ஓகே. ரைட் அடுத்த இன்டர்வல் என்ன அப்படின்னா அடுத்த இன்டர்வல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது -20லேருந்து 200 அடுத்தது 200லேருந்து 600 பார்த்தாச்சு வேல்யூ. அடுத்து என்ன செய்யணும் 600ல் இருந்து இன்ஃபினிட்டிக்கு பார்க்கணும். 600 கிடையாது 600க்கு அப்பர் அதுக்கு அடுத்ததில் இருந்து அப் டு எது வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படிங்கிறது ஓகே. அப்போ தேர்டு பாருங்கள் வேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு 600 ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அப்போ 600 எடுக்கக்கூடாது 600க்கு அடுத்ததில் இருந்து அப் டு எது வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஓகே. அப்போ வேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 600 இன்ஃபினிட்டி
அப்படிங்கிறது. ஓகே, ஓப்பன் இன்டர்வல் 600 கமா இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸ் எதுக்குள்ளே இருக்குது, 600 இன்ஃபினிட்டிக்குள்ளார இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இன்டர்வல் -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி 200 600 அப்படின்னு போட்டாச்சு. எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 600க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ குமுலேட்டிவ்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு, ஓகே, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், -∞ இருந்து 200 வரைக்கும். ஓகே, -∞ இருந்து லிமிட் பிரிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் லிமிட் எப்படி வரும், -∞ இருந்து 200, அப்புறம் 200 இருந்து 600, அப்புறம் அடுத்து என்ன செய்யணும், 600 இருந்து இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது, 600க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் தான் இருக்குது. அப்போ லிமிட் பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா -∞ இருந்து 200, 200 இருந்து 600, அடுத்து 600 to எது வரைக்கும் வரும், எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாருங்களேன், ஃபார்முலாலே ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா -∞, எண்டிங்னா எக்ஸ். அப்படி பார்க்குறப்ப -∞ ஸ்டார்ட் ஆகுது, -∞ to 200, 200 to 600, 600 to அப் டு லாஸ்ட்டாக என்ன வரணும், எக்ஸ் வரணும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் -∞ இருந்து 200 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் அடுத்த இன்டர்வல் என்ன 200 to 600, அப்போ 200 to 600 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் அடுத்து என்ன உங்களுக்கு 600லேருந்து அப் டு எது வரைக்கும், எக்ஸ் வரைக்கும். அப்போ இன்டகரல் 600 to எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி அப்படிங்கிறது. கரெக்டாக? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா -∞ 200 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டகரல் 200 600 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டகரல் 600 to எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்னு. ஓகே, இந்த எக்ஸ் எங்கே இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் -∞ வரணும், கீழே பாருங்கள் -∞வா, அதே மாதிரி எண்டிங் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கணும், எக்ஸ் கிடைக்கணும். அப்படி தானே குமுலேட்டிவ் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா -∞ இருந்து 200 இந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷனோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0, எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 0. ஓகேவா, -∞ இருந்து 200க்குள்ளார ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிறாங்க 0. 0 இன்ட்டு எனிதிங் என்ன ஆகிடும், ஃபுல்லாக 0. அப்போ இந்த இன்டர்வல் ஃபுல் வேல்யூ என்ன ஆகிடும், 0ன்னு வந்து நிற்குமா. ரைட், இப்போ இது ஃபுல்லாக உனக்கு 0. ரைட், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 200 to 600ல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது, விட்டுடு. அடுத்து லாஸ்ட் பாருங்கள் 600 to எக்ஸ் அப்படிங்கிறாங்க. 600 to எக்ஸ், 600 to எக்ஸ்னால் எக்ஸ் எங்கே இருக்குது, 600க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி வரப்போ 600க்கும் எக்ஸுக்கும் நடுவில் அப்படின்னா அங்கே ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன உங்களுக்கு 0. ஃபங்க்ஷன் 0 வந்துச்சுன்னா ஃபுல் இன்டர்வல் பார்ட் என்ன ஆகிடும் உங்களுக்கு 0ன்னு வந்துடுமா. அப்போ இந்த டேர்மில் இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு 600 இன்ஃபினிட்டி இதில் எஃப் ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டு கிடைக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா -∞ to 200 அப்படிங்கிறப்ப இந்த பார்ட் வேல்யூ 0, ஏன்னா ஃபங்க்ஷன் 0. அப்போ இந்த இன்டர்வல் வேல்யூ 0. லாஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ 0னால இந்த இன்டர்வல் வேல்யூ 0. அப்போ எது மட்டும் கிடைக்கும் அப்படின்னா இன்டகரல் 200 600 எஃப் ஆஃப் டி டிடி மட்டும் கிடைக்கும். ஓகேவா, ரைட். இப்போ இதில் 200 600 எஃப் ஆஃப் டி வேல்யூ பாருங்கள் என்ன உங்களுக்கு 1/400 அப்படிங்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட் பார்ட் 0 ப்ளஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன உங்களுக்கு 1/400. அப்போ 1/400 இன்டகரல் 200 600. ஓகே, எஃப் ஆஃப் டியோட வேல்யூ தான் வெளியே எழுதியாச்சு 1/400 இன்ட்டு டிடி ப்ளஸ் 0 அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். இப்போ இதில் 1/400 அப்படியே வச்சுக்கோ. இன்டகரல் டிடி அப்படின்னு டிடி இன்டகரல் பண்ணால் டீன்னு கிடைக்கும். அப்போ டி போட்டுக்கோங்க. லிமிட் என்ன உங்களுக்கு 600, அப்பர் லிமிட் என்னது 600, லோயர் லிமிட் என்ன உனக்கு 200 அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ 1/400 அப்பர் லிமிட் 600 போடுங்க, மைனஸ் போட்டு என்ன லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1/400 600 மைனஸ் 200 அப்படின்னு 600 200 போச்சு என்ன கிடைக்கும் 400. ஓகே, இப்போ 400 பை என்ன கிடைக்குது 400, கேன்சல் பண்ண என்ன வேல்யூ உனக்கு அப்படின்னா 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு இன்டகரல், சரியா, சாரி, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் -∞ இருந்து +∞ வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் -∞ இருந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள், -∞ இருந்து 200 வரைக்கும், 200 கிடையாது 200க்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் இன்டர்வல் தானே வந்திருக்கு. அப்போ இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் எப்படி, -∞ இருந்து 200க்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, இங்கே ஈக்குவல் டு போடலை பாருங்கள், -∞ இருந்து எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா -∞ இருந்து 200க்கு முன்னாடி வரைக்கும் ஈக்குவல் டு போடலை. அப்போ 200க்கு முன்னாடி வரைக்கும். அப்போ வேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 200 இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன உங்களுக்கு 0. அப்போ இங்கே அதான் எழுதிக்கிறேன், கேபிட்டல் எஃப்
f(x) = 0 எந்த இன்டர்வலில் -∞ இருந்து 200 இந்த இன்டர்வலில் கரெக்டுங்களா ரைட் அடுத்து பாருங்கள் x belongs to 200 இருந்து 600 க்ளோஸ்ட் ப்ராக்கெட் இருக்குது அப்போ 200 இருந்து 600 அப்படிங்கிறப்ப f(x) ஓட வேல்யூ என்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள் x/400 - 1/2 அப்படின்னு ஓகே அப்போ f(x) எழுதுறேன் x/400 - 1/2 அப்படின்னு கிடைக்கிது எப்போ x வேல்யூ 200 இருந்து 600 200ம் 600 சேர்த்திக்கணும் சரியா 200 இருந்து க்ளோஸ்ட் ப்ராக்கெட் அப்போ ஈக்குவல் டு போட்டுக்கோ இங்கே க்ளோஸ்ட் ப்ராக்கெட் இருக்கனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓகே அதேமாதிரி 600க்கும் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் இருக்கு அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓகே 200 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 600 அப்படின்னு போட்டுக்கிறோம் சரியா இந்த இன்டர்வலில் கேபிட்டல் f(x) ஓட வேல்யூ x/400 - 1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகே ரைட் அடுத்து தேர்ட் பாருங்க x belongs to 600 to infinity பட் 600 கிடையாது ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது அப்போ 600 கிடையாது 600க்கு அப்புறம் ஓகேவா ரைட் அப்போ அந்த இன்டர்வலில் கேபிட்டல் f(x) ஓட வேல்யூ என்னென்னு வந்திருக்குது உனக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு அப்போ கேபிட்டல் f(x) ஓட வேல்யூ 1 எப்போ எக்ஸ் வேல்யூ 600 இருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் ஓகே 600 கிடையாது 600க்கு மேலே அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் அதனால தான் இங்கே ஈக்குவல் டு போடலை பாருங்கள் அப்போ 600 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஓகேவா அப்போ f(x) வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -∞ இருந்து +∞ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ சொல்லியிருக்கிறோம் -∞ இருந்து 200க்கு முன்னாடி வரைக்கும் கேபிட்டல் f(x) ஓட வேல்யூ 0 200 இருந்து 600 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா x/400 - 1/2ன்னு சொல்லியிருக்கிறோம் 600க்கு மேலே அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கேபிட்டல் f(x) ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கிடச்சிருக்கு சரிங்களா ரைட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா தேர்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க என்ன அப்படின்னா லைஸ் பிட்வீன் 300 to 500 அப்படின்னு கேட்குறாங்க ஓகே டெய்லி சேல்ஸ் வில் ஃபால் பிட்வீன் 300 liters அண்ட் 500 liters அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க அப்போ பி ஆஃப் அப்போ என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு என்ன போடுவீங்க பி ஆஃப் 300 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 500 அப்படிங்கிறது கரெக்டுங்களா ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க அப்போ பி ஆஃப் போட்டுக்கோ எதுக்கும் அப்படின்னா 300க்கும் 500க்கும் இன் பிட்வீன் அப்போ பி ஆஃப் 300 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 500 இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதான் தேர்ட் சம் சரிங்களா ப்ராபபிலிட்டி போட்டுக்கோ பி ஆஃப் 300 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 500 அப்படிங்கிறது ஓகே இதுக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் உனக்கு தெரியும் ஃபார்முலா என்ன அப்படின்னா பி ஆஃப் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி அப்படிங்கிறப்ப சரியா பி ஆஃப் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி அப்படிங்கிறப்ப அதுவும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் f(x) டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் பி ரெண்டாவதாக இருக்கிறத எழுதிக்கணும் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் ஓகே பி ஆஃப் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி அப்படிங்கிறப்ப ஃபார்முலா படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா கேபிட்டல் f(x) கொடுத்துட்டாங்கன்னா தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும் ஓகே கேபிட்டல் f(x) நீ கண்டுபிடிச்சிட்ட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட அப்போ ப்ராபபிலிட்டி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பி ஆஃப் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் செகண்ட் என்ன இருக்குது பியா அப்போ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் இங்கே என்ன வந்துருக்குது ஃபஸ்ட்டு ஏவா அப்போ எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும் கரெக்டுங்களா அப்போ பார்க்குறப்ப பி ஆஃப் 300 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 500 அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்முலா அப்படி எப்படி எழுதிக்கலாம் ரெண்டாவது என்ன இருக்குது 500 அப்போ எஃப் ஆஃப் 500 மைனஸ் போட்டு எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன உனக்கு 300 அப்போ எஃப் ஆஃப் 300 அப்படின்னு ஓகே இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஃபார்முலா எப்போ மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா கேபிட்டல் f(x) தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் கரெக்டுங்களா இப்போ எஃப் ஆஃப் 500 மைனஸ் எஃப் ஆஃப் 300 அப்படிங்கிறது ஓகே ரைட் இப்போ எஃப் ஆஃப் 500 பாருங்கள் இந்த இன்டர்வலில் இதில் தானே இருக்குது 200லேருந்து 600 இந்த இன்டர்வலுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா 500ம் இருக்குது இந்த இன்டர்வலில் தான் 300ம் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ எஃப் ஆஃப் 500 அப்படிங்கிறப்ப 500ங்கிறது இந்த இன்டர்வலில் இருக்குது இந்த இன்டர்வலில் கேபிட்டல் f(x)ஓட வேல்யூ x/400 - 1/2 அப்படின்னு ஓகேவா ரைட் அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் 500 அப்படிங்கிறப்ப இங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும் எஃப் ஆஃப் 500னா 500 பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் தான் இருக்குது இந்த 200 to 600 இந்த இன்டர்வலில் இருக்குது இந்த இன்டர்வலில் கேபிட்டல் f(x)ஓட வேல்யூ என்ன அப்படின்னா x/400 - 1/2 அப்படின்னு ஓகே அப்போ எஃப் ஆஃப் 500 அப்படிங்கிறப்ப இங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கிற 500 போட்டுக்கோ ஓகே அப்போ 500/400 மைனஸ் 1/2 அப்படின்னு அப்போ எஃப் ஆஃப் 500 வேல்யூ 500/400 மைனஸ் 1/2 அடுத்து என்ன போடுற மைனஸ் போட்டுக்கோ அடுத்து எஃப் ஆஃப் 300 பார்த்தீங்கன்னாலும் இந்த இன்டர்வலில் தான் இருக்குது இந்த இன்டர்வலில் f(x)ஓட வேல்யூ என்ன அப்படின்னா
எக்ஸ் பை 400 மைனஸ் 1/2. ஓகே, இங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கிறீங்க, இங்கே எந்த வேல்யூ வேணும், 300, அப்போ 300 போட்டுக்க. அப்போ 300 பை 400 மைனஸ் 1/2 அப்படின்னு. ஓகே, அப்போ 500 பை 400 மைனஸ் 1/2 மைனஸ் போட்டு எஃப் ஆஃப் 300க்கான வேல்யூ 300 பை 400 மைனஸ் 1/2 அப்படின்னு. ஓகே, சிம்ப்ளை பண்ணுங்க. 5/4 வருமா, ரெட் ஜீரோலாம் கேன்சல் ஆகி மைனஸ் 1/2. அப்போ 5/4 மைனஸ் 1/2. ஓகே, மைனஸ் அவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ், இது சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3/4. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் 1/2 அப்படின்னு. ஓகே, அப்போ ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 என்ன ஆகிடும், உனக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே இதில் 5/4 இருக்குது, மைனஸ் 3/4 இருக்குது, பேஸ் சேம். அப்போ மேலே இருக்கிறத அப்படியே மைனஸ் பண்ணு. 5 மைனஸ் 3, 5 மைனஸ் 3 வேல்யூ என்ன உனக்கு 2. அப்போ 2/4, 2/4 சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, 2/4 சிம்ப்ளை பண்ணால் 1/2ன்னு கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.